வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக், ரொம்ப கஷ்டமான டாபிக். அதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா கதையா வந்து பார்க்க போறோம். சரியா? சரி, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது போஸ்ட் குப்தா. இது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏன்ஷியன் ஹிஸ்டரி முடிஞ்சிருச்சு. ரைட்டா? நம்ம வந்து ஏன்ஷியன் ஹிஸ்டரி குப்தர்கள் வரைக்கும் தான் கரெக்டாக வந்து கடைசி குப்தா விஷ்ணு குப்தாவோட நம்மளுக்கு ஏன்ஷியன் ஹிஸ்டரி அப்படின்றது ஓவர். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா மிடிவல் ஹிஸ்டரி வந்து போஸ்ட் குப்தால இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா? அதாவது விஷ்ணு குப்தாவினுடைய இறப்பு. ஸோ குப்த வம்சத்தினுடைய முடிவுல இருந்து உங்களுக்கு மிடிவல் ஹிஸ்டரி தான். ஓகே, சரி. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா போஸ்ட் குப்தா ஏன் வந்து நம்ம மௌரியா போஸ்ட் மௌரியான்னு பாக்குறோம், குப்தா போஸ்ட் குப்தான்னு பாக்குறோம்னா, ஏன்னா நம்மளுக்கு இந்தியாவில வந்து திறம்பட ஆட்சி செய்தவர்கள் மௌரியர்கள். அதுக்கு அடுத்தது நிறைய பேர் ஆட்சி செய்தாங்க தான், ஆனா மௌரியர்கள் அளவுக்கு ஆட்சி செய்யல. அதனால அவங்க வந்து பிந்தைய மௌரியர்கள் அப்படின்னு பாக்குறாங்க. இதேதான் இங்கேயுமே. குப்தர்கள் திறம்பட ஆட்சி செய்தார்கள். குப்தர்களுடைய காலத்தை வந்து இந்திய நாகரிகத்தின் பொற்காலம் அப்படின்றதெல்லாம், இந்து மதத்தின் பொற்காலம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்ப குப்தர்களுக்கு அப்புறம் வந்து நிறைய வம்சங்கள் வராங்க, சின்ன 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 வம்சங்களா வராங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து எப்படியெல்லாம் ஆட்சி செய்தாங்க, எந்தெந்த பகுதியெல்லாம் ஆட்சி செய்தாங்க, அவங்களுடைய நிர்வாகத்துல அவங்க என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்ற நிறைய விஷயத்தை வந்து இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துட்டு, அதாவது ஒரு 4-5 புக்கு, சரி சாலிடா வந்து ஒரு ஒரு புக்குன்றதெல்லாம் கிடையாது, ஒரு 4-5 புக்கு பழைய வருஷத்துடைய கொஸ்டின் பேப்பர், டிஎன்பிஎஸ்சி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்களுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து வச்சுதான் இந்த ஒரு நோட்ஸ் ஆனது ரெடி பண்ணப்பட்டுச்சு. சரியா? ஸோ எதையுமே நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸே நான் சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு வந்து ஒரு பிபிடியை எடுத்துட்டு வந்து அந்த பிபிடியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரிலாம் நம்ம கிளாஸ் இருக்காது. கம்ப்ளீட்டா நான் எழுத நீங்களும் எழுதுவீங்க. ஸோ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமி, பாலிட்டி நம்ம முடிக்கிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக கையில் வந்து ஒரு நோட்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் வேற ஒரு புக்கில் வந்து நீங்கள் படிக்கிறப்ப ஓகே இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து இது எழுதலை அப்படின்றப்ப வந்து நீங்கள் அதை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலே போதுமானது தான். ரைட்டா? ஏன்னா எப்பொழுதுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் வந்து நோட்ஸ் தான். ரைட்டா? அதனால நம்ம நோட்ஸையே டைரக்டா வந்து கிளாஸா ப்ரெசென்ட் பண்றப்போ வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ அதனால ப்ளஸ் அதே நேரத்தில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ நான் இங்கிலீஷில் எழுதுகிற அனைத்துமே வந்து ஒரு வார்த்தை விடாமல் அப்படியே தமிழ்லையுமே வந்து எழுதி பிடிஎஃபாகவே இருக்குது. ஓகே, ஸோ அதனால நான் கிளாஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க, தமிழ் வேணும்னா தமிழ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ போஸ்ட் குப்தா, போஸ்ட் குப்தா. ஸோ குப்தர்களுக்கு குப்தர்கள் ஆட்சி செய்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு சில வம்சங்கள். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, குப்தாஸ் இருந்தாங்களா? ஸோ குப்தாஸ்ல கடைசி குப்தரா இருந்தது யார் அப்படின்னா விஷ்ணு குப்தா. விஷ்ணு குப்தாவினுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 540 இருந்து 550 ஏடி வரைக்கும். ஏடினா அன்னோ டொமினி. ரைட்டா? ஏறிக்கிட்டே தான் போகும். ஏடி அப்படின்றது கூடிக்கிட்டே போகும். அது எல்லாமே சொல்றேன். இந்த விஷ்ணு குப்தரினுடைய படை தளபதியாக ஒருத்தர் இருப்பார், கமாண்டர், படை தளபதியாக ஒருத்தர் இருப்பார். அவருடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா புஷ்ய பூட்டி. ஓகே, இந்த புஷ்ய பூட்டி இருக்கார்ல, இந்த புஷ்ய பூட்டியினுடைய கேபிட்டல், தலைநகரமா ஒரு இடம் இருக்கும். என்ன அப்படின்னா தானேஸ்வரம். ரைட்டா? இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், புஷ்யபூட்டி. இந்த புஷ்யபூட்டி ஒரு வம்சத்தை தோற்றுவிப்பார். ஃபவுண்டட். சரியா? F1 போட்டிருக்கேன். ஃபவுண்டட், தோற்றுவிப்பார். அந்த வம்சத்தினுடைய பெயர் வந்து என்னன்னா வர்தனா வம்சம். அந்த வம்சத்தினுடைய பெயர் வந்து வர்தனா வம்சம். ரைட்டா? இந்த வர்தனா வம்சத்தினுடைய தலைநகரமா எதை வைப்பாங்கன்னா தானேஸ்வரத்தை வைப்பாங்க. தானேஸ்வரம் எங்க இருக்குது அப்படின்னா ஹரியானால இருக்கு. தானேஸ்வரம் ஹரியானால இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து இந்த தானேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வர்தனா வம்சத்தை பத்தி வேற ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, வர்தனா வம்சத்தை பற்றி
எந்த கல்வெட்டுல குறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா மதுவா மாதுவா செப்பு தகடு கல்வெட்டு, செப்பு காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன், மாதுவா காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இது வந்து எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற மாதுவா காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல வர்தனா வம்சத்தை பத்தி அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இது எதுக்காக படிக்கணும்னா இது உங்களுடைய எவிடன்ஸை நம்ம இதுல இருந்து எடுத்திருக்கோம்ன்றதுக்காக தான். ரைட்டா? ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, ஸோ புஷ்யபூட்டி வர்தன வம்சத்தை தோற்றுவித்துட்டார். புஷ்யபூட்டி யாரு? விஷ்ணுகுப்தாவுடைய படைத்தளபதி. ரைட்டா? கடைசி விஷ்ணுகுப்தா வராரு. விஷ்ணுகுப்தாவுக்கு அப்புறம் வந்து யார் வர்றாருன்னா அவருடைய படைத்தளபதி புஷ்யபூட்டி வர்தன வம்சத்தை தோற்றுவிக்கிறார். இந்த வர்தனா வம்சத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு முக்கியமான அரசர் இருக்கிறார், இம்பார்ட்டன்ட் ரூலர், முக்கியமான அரசர். அவர் யார் அப்படின்னா பிரபாகர வர்தனா. அவர் யார் அப்படின்னா பிரபாகர வர்தனா. ரைட்டா? இந்த பிரபாகர வர்தனாவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரபாகர வர்தனாவுக்கு பசங்க பொண்ணு. ஸோ 2 பசங்க. ஒரு பையன் பேர் வந்து என்ன அப்படின்னா ராஜ்ய வர்தனா, மூத்த பையன் பேரு ராஜ்ய வர்தனா, சின்ன பையன் பேர் வந்து ஹர்ஷவர்தனா. ஹர்ஷவர்தனா. பொண்ணு பேர் வந்து ராஜ்யஸ்ரீ. ராஜ்யஸ்ரீ. ரைட்டா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ராஜ்யஸ்ரீ இருக்காங்கல்ல, ஸோ ராஜ்யஸ்ரீயை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ரைட்டா? ராஜ்யஸ்ரீயை ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ராஜ்யஸ்ரீலேருந்து நான் அடுத்த பேஜில் கண்டினியூ பண்ணுறேன். சரியா? சரி, இப்போ நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். குப்தர்கள்ல கடைசி குப்தர் விஷ்ணுகுப்தா. விஷ்ணுகுப்தாவுடைய படைத்தளபதி புஷ்யபூட்டி. அவரால் தோற்றுவிக்கப்பட்டது வர்தனா வம்சம். வர்தனா வம்சத்துல முக்கியமான அரசர் பிரபாகர வர்தனா. பிரபாகர வர்தனாவுடைய பையன் வந்து முதல் பையன் பேர் ராஜ்யவர்தனா, சின்ன பையன் பேர் ஹர்ஷவர்தனா, பொண்ணு பேர் வந்து ராஜ்யஸ்ரீ. ஸோ இப்போ நான் ராஜ்யஸ்ரீல இருந்து நான் இங்கே ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ராஜ்யஸ்ரீ. ஸோ ராஜ்யஸ்ரீ இருக்காங்கல்ல, ராஜ்யஸ்ரீயை வந்து ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. மேரீடு டு. நான் இப்படி போட்டிருக்கேன், MARR 2 போட்டிருக்கேன். மேரீடு டு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா கிருஹவர்மன். கிருஹவர்மனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? இந்த கிருஹவர்மன் வந்து யார் அப்படின்னா கன்னௌஜ் அப்படின்ற இடத்தினுடைய அரசர். கன்னௌஜுடைய அரசர். கன்னௌஜ் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. கன்னௌஜ் கிங், உத்தரப்பிரதேசம். ரைட்டா? இப்ப இந்த கிருஹவர்மனை பத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கிருஹவர்மன் வந்து யார் அப்படின்னா ஒரு மௌக்காரி. சரியா? மௌக்காரின்றது ஒரு பரம்பரை மாதிரி, மௌக்காரிஸ். சரியா? இந்த சரி, மௌக்காரின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அடுத்து நான் என்னன்ற சொல்றேன். சரி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா கிருஹவர்மன் வாஸ் கில்டு. ரைட்டா? நான் இப்படி போடுறேன். இப்படி அப்படின்னா வந்து கில்டு, கொண்டுட்டாங்க. கில்டு பை. ஸோ கிருஹவர்மனை வந்து கொண்டுட்டாங்க. கொன்னது வந்து யார் அப்படின்னா சஷாங்கா. கொன்னது வந்து யார் அப்படின்னா சஷாங்கா வந்து கொன்றுவார். இந்த சஷாங்கா யார் அப்படின்னா கவுடா கிங்கு. கிருஹவர்மன் கன்னௌஜ் கிங்கு, சஷாங்கா வந்து கவுடா கிங்கு. இந்த கவுடா அப்படின்றது எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னா வங்காள பகுதியை சேர்ந்தவர்கள், பெங்கால். ரைட்டா? சரி, இப்ப இந்த சஷாங்கா வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு கவுடா. சரியா? சஷாங்கா வந்து யார் அப்படின்னா ஒரு கவுடா. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிருஹவர்மனை ஏன் சஷாங்கா கொல்லணும் அப்படின்னா இந்த கிருஹவர்மன் வந்து ஒரு மௌக்காரியா. இந்த மௌக்காரி இனத்துல ஒரு அரசர் இருந்தார். மௌக்காரிஸ்க்கு வந்து ஒரு அரசர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேர் வந்து ஈசானவர்மன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஈசானவர்மன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார். இந்த ஈசானவர்மனை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கவுடர்கள் வந்து கொண்டிருப்பாங்களாம். இங்க நான் எழுதுறேன், இல்லைன்னா இப்பயே எழுதுறேன். ஈசானவர்மன் வாஸ் கில்டு பை கவுடாஸ். அதாவது கிருஹவர்மன் வந்து ஒரு மௌக்காரி. மௌக்காரியினுடைய அரசர் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அந்த மௌக்காரியினுடைய அரசர் ஈசானவர்மன் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா
ஈசானவர்மனை வந்து மௌக்காரி வந்து பார்த்துட்டு ஈசானவர்மனை கவுடாஸ் வந்து கொன்றுவாங்க. கவுடா யாரு? இந்த சஷாங்கா. அதாவது கவுடர்கள் மௌக்காரிகள் அப்படின்னு இருப்பாங்க. ரைட்டா? இப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அப்ப இருந்தே வந்து மௌக்காரிக்கும் கவுடாக்கும் பிரச்சனை தான். புரியுதா? ஸோ அப்ப மௌக்காரி அப்படின்றது உத்தரப்பிரதேசம், கவுடா அப்படின்றது பெங்கால். அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிரச்சனை இருந்துகிட்டு இருந்ததுதான் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா போய்கிட்டு இருக்குது. ரைட்டா? ஸோ அதனால வந்து அந்த ஒரு பிரச்சனையில வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, சஷாங்கா வந்து கிருகவர்மனை கொன்றுவாரு. கிருகவர்மன் யாரு? நம்ம பிரபாகர வர்தனாவுடைய பொண்ணான ராஜஸ்ரீய கல்யாணம் பண்ணவங்க. ரைட்டா? யாரு ராஜஸ்ரீ? ஹர்ஷவர்தனாவுடைய தங்கச்சி. ஹர்ஷவர்தனா மற்றும் ராஜவர்தனாவுடைய தங்கச்சியை அவங்க கல்யாணம் பண்ண கிருகவர்மனை வந்து பார்த்துட்டீங்கன்னா கொன்றுவார். இப்ப யாருக்கு கோவத்தை உண்டாக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பிரபாகர வர்தனா பசங்களான ராஜ்யவர்தனா ஹர்ஷவர்தனாவுக்கு தான் கோவத்தை உண்டாக்கும். பிரபாகர வர்தனாவுக்கு வயசாயிருச்சு. இப்ப இதுல யார் மெயினா வருவார் அப்படின்னா, ராஜவர்தனா அல்லது ஹர்ஷவர்தனா. இப்ப இதுல யார் வருவார்னா ராஜவர்தனா தான். ஏன்னா அவர் தான் மூத்தவர். ரைட்டா? சரி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சஷாங்காவை பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்தரலாம். சஷாங்கா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு தீவிர ஷைவைட். ஷைவைட் அப்படின்றது வந்து ஒரு தீவிரமாக சிவனை வழிபடுபவர்கள். தீவிரமாக சிவனை வழிபடுபவர்கள். ரைட்டா? சரி, அப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா அதே நேரத்துல வந்து பௌத்த மதத்தை ரொம்ப ரொம்ப தீவிரமாக எதிர்த்தார். ஆக்சுவலா வந்து பார்த்துட்டீங்கன்னா பௌத்த மதத்தை எதிர்த்தார்னு வச்சுக்கலாம். இப்படி கிராஸ் போடுறார். ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்து அந்த கௌதம புத்தர் வந்து முக்தி அடைந்தார்ல போதி மரம், அந்த போதி மரத்தை இவர் வந்து வெட்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. போதி மரத்தை வெட்டியதாகவும் இவரை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? சரி, ஸோ இப்போ நம்ம வந்து கதைக்கு வருவோம். நான் இங்கே வந்து இப்படி போட்டுறேன். ரைட்டா? ஓகே. ஸோ ராஜேஸ்ரீ வந்து கிரகவர்மன் கல்யாணம் பண்றாரு. கிரகவர்மனை சஷாங்கா வந்து கொன்றுவார் திருப்பி. அடுத்து அப்ப இந்த சஷாங்கா இருக்கார்ல, நான் இப்படி கீழே ஆரம்பம் போடுறேன். திருப்பி சஷாங்கா வந்து என்ன பண்ணிடுவாரு, இன்னொருத்தரையும் கொன்றுவாரு. சஷாங்கா கில்டு. யாரை கொன்றுவாரு? ராஜவர்தனா. ஸோ ராஜ்யவர்தனாவையும் கொன்றுவாரு, கிரகவர்மனையும் கொன்றுவாரு. சரியா? கிரகவர்மனையும் கொன்றுறாரு, உங்களுக்கு ராஜ்யவர்தனாவையும் கொண்டுறாரு. ஏன் ராஜ்யவர்தனாவை கொல்லணும்? ஏன்னா ராஜஸ்ரீயோடைய ஹஸ்பண்டான கிரகவர்மனை கொண்டுட்டார். அப்ப யாரு கோவத்தை உண்டாக்கும் அப்படின்னா அது போக ராஜஸ்ரீயை வந்து வீட்டு சிறையில் அடைச்சிருவார், ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவார். யார் அப்படின்னா சஷாங்கா. ரைட்டா? பிணை கைதியா வந்து அவர் வச்சுக்குவாரு. ஸோ அப்படின்றப்ப ராஜவர்தனாவுக்கு தான் கோவம் வரும். ராஜவர்தனா சண்டை போட்டு போவாரு. சஷாங்கா ராஜவர்தனாவையும் கொன்றுவாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ என்ன நடக்குது? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா தானேஸ்வரனுடைய அரசராகிறது. ஏன்னா தானேஸ்வர் அப்படின்றது எது? வர்தனா வம்சத்தினுடைய தலைநகரம் தான் தானேஸ்வரம். அப்ப தானேஸ்வரத்தினுடைய அரசராகிறது வந்து யாரு அப்படின்னா வந்து யாருன்னா ஹர்ஷவர்தனா தானேஸ்வரத்தினுடைய அரசராகிறார். எப்ப அப்படின்னா 606 ஏடியில. சரியா? 606 606 ஏடி. ஓகே. ஸோ ஹர்ஷவர்தனாவை தான் வந்து என்னன்ட்டு சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது லாஸ்ட் கிரேட்டஸ்ட் ஹிந்து ரூலர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹர்ஷவர்தனாவை லாஸ்ட் கிரேட்டஸ்ட், அதாவது கடைசி மிக சிறந்த ஹிந்து அரசர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹிந்து ரூலர் அப்படின்ட்டு யார சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஹர்ஷவர்தனாவை தான் சொல்லுவாங்க. சரி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஹர்ஷவர்தனா தானேஸ்வரத்தினுடைய அரசர் ஆயிட்டாரு. ஆனா இப்ப ஹர்ஷவர்தனாவுக்கு வந்து என்ன தோணும்? ஹர்ஷவர்தனா இருக்காருல்ல, ஹர்ஷவர்தனாவுக்கு இப்ப என்ன தோணும்னா சஷாங்காவை எப்படியாச்சும் கொல்லணும். ஏன் அப்படின்னா தன்னுடைய தங்கச்சியுடைய ஹஸ்பண்டையும் கொண்டாச்சு, தங்கச்சியும் சிறையில் அடைச்சிட்டாரு, அதுக்கப்புறம் தன்னுடைய அண்ணனான ராஜவர்தனாவையும் அவர் கொண்டுட்டார். அப்ப ஹர்ஷவர்தனா கோவம் வரதான் செய்யும் சஷாங்காவை கொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா தனியா போக முடியாது, ஏன்னா அவர் சஷாங்கா வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறார். ஸோ அப்படின்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஹர்ஷவர்தனா வந்து ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கிறார். சரியா? அந்த நபர் தான் வந்து யார் அப்படின்னா பாஸ்கரவர்மன். அந்த நபர் தான் யார் அப்படின்னா பாஸ்கரவர்மன். ரைட்டா? ஸோ பாஸ்கரவர்மனும் என்ன பண்ணிட்டாரு, நான் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ரைட்டா? ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இவன் பாஸ்கரவர்மனை பத்தி நம்ம பார்க்கலாம். பாஸ்கரவர்மன் யாரு, ஏன் வந்து ஹர்ஷவர்தனா இவர்கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்றத பத்தி. ஸோ இந்த பாஸ்கரவர்மன் பார்த்துட்டீங்கன்னா
இவர் வந்து காமரூப அரசர். பாஸ்கரவர்மன் வந்து காம ரூப அரசர். ஓகே. ஸோ அப்போ இந்த காமரூபம் அப்படின்றது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா அஸ்ஸாம் பகுதியில் இருக்கக்கூடிய காமரூபம், அந்த பகுதியினுடைய அரசர் தான் பாஸ்கரவர்மன். பாஸ்கரவர்மனும் உதவி செய்யறேன்ட்டு ஒத்துக்கிட்டார். ஸோ ஒத்துக்கிட்டதுனால வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஹர்ஷவர்தனா வெர்சஸ் சஷாங்கா சண்டை நடக்குது. சஷாங்கா சண்டை நடக்குது. ஸோ இந்த சண்டையில சஷாங்காவை ஹர்ஷவர்தனா கொன்றுவார். சஷாங்கா வந்து இறந்துருவார். சரியா இந்த சண்டையில. சரி, இப்ப என்ன நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா சஷாங்கா இறந்துட்டார் அப்படின்னா ஹர்ஷவர்தனா எந்த இடத்தினுடைய அரசர் ஆவார் அப்படின்னா கன்னௌஜினுடைய அரசர் ஆவார். சரியா எந்த இடத்தினுடைய அரசர் ஆவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கன்னௌஜ். ஏன் கன்னௌஜ்? ஏன்னா இங்க பாருங்க, நல்லா பாருங்க, கிருகவர்மன் கன்னௌஜுடைய அரசராக இருக்கிறார். கன்னௌஜ் நல்லா தெரிஞ்சது. கன்னௌஜ் பகுதி ரொம்ப 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 முக்கியமான பகுதி. ஏன்னா நம்ம ஏன்ஷியன் ஹிஸ்டரியில மகதா அப்படின்றத பார்த்தோம்ல, மகதாவை தான் வந்து ஹரியங்கா ஷீனா மாஷூகா பார்த்தோம். ஹரியங்கா, சிசுனகா, அதுக்கப்புறம் நந்தா, அதுக்கப்புறம் வந்து மௌரியா, அதுக்கப்புறம் ஷுங்கா, அதுக்கப்புறம் கன்வா, ஹஷீனா மாஷூகா, இவங்க எல்லாம் ஆட்சி செய்தாங்க. மகதா தான் ஆட்சி செய்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா செழிப்பான பகுதி, ஆறுகள் நிறைந்த பகுதின்ட்டு. நம்ம மிடிவல் ஹிஸ்டரி ஃபுல்லா நம்ம எந்த பகுதியை பார்ப்போம்னா கன்னௌஜை தான் பார்ப்போம். ரைட்டா மேக்சிமம். ஏன்னா கன்னௌஜில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கங்கை நதியினுடைய முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு செழிப்பான பகுதி வந்து இந்த கன்னௌஜில் தான் இருக்குது. ரைட்டா. ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நீர்வளம் இருந்தால் பக்கம் ஒரு ஆறு இருக்குது, ஆறு இருந்தால் வந்து மண்வளம் இருக்கும், மண்வளம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வளம் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னௌஜுக்காக சண்டை நடக்கும், நிறைய சண்டை. ஸோ கன்னௌஜினுடைய கிரகவர்மனை கொன்ன உடனே சஷாங்கா கன்னௌஜோடைய அரசராயிருவார். அப்போ சஷாங்காவை கொன்னதுக்கு அப்புறம் வந்து கன்னௌஜ் இப்போ ஃப்ரீயா இருக்கும். அப்போ ஹர்ஷவர்தனா சஷாங்காவை கொன்னதுக்கு அப்புறம் எந்த பகுதியினுடைய அரசர் ஆகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்னௌஜ். கன்னௌஜ் கிங்கா மாறிடுவார். ரைட்டா. அது போக இந்த கன்னௌஜினுடைய பழைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. கன்னௌஜினுடைய பழைய பேர் வந்து ஏன்ஷியன்ட் நேம் கான்ய குப்ஜா. சரியா, கான்ய குப்ஜா கன்னௌஜுடைய பழைய பெயர். சரி, இப்ப அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா இப்ப என்ன ஆகுது, கன்னௌஜுடைய அரசர் ஆயிறாரு. அடுத்து உடனே வந்து கன்னௌஜ் கிங் ஆனதுக்கு அப்புறம் ஹர்ஷவர்தன் வந்து என்ன பண்றாருன்னா அவருடைய கேபிட்டல் தலைநகரத்தை மாத்திடுவார். எங்க இருந்து எங்கன்னா, ஏன்னா இப்ப வரைக்கும் ஹர்ஷவர்தனுடைய தலைநகரம் என்னவா இருக்கு, தானேஸ்வரமா தான் இருக்குது. நம்ம இங்க பார்த்தோம் தெரியுமா, தானேஸ்வரத்தினுடைய அரசராகிறார் அப்படின்ட்டு. இப்ப தானேஸ்வரத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா தலைநகரத்தை எங்க மாத்துறாருன்னா கன்னௌஜுக்கு மாத்தார். ஏன்னா கன்னௌஜ் ஆட்சி செய்தா எல்லா இடத்தையும் ஆட்சி செய்யற மாதிரி. ரைட்டா, அந்த மாதிரிதான். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த ஒரு பிக்சரை பொறுத்தவரை இந்த கதையெல்லாம் இப்படிதான் நடக்குது. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிருது அப்படின்னா இப்ப இந்த ஹர்ஷவர்தன பாக்குறோம்ல, நம்மளுக்கு மிடிவல் ஹிஸ்டரியில வந்து இப்ப நம்ம சொன்ன தெரியுமா, அதாவது இந்தியாவை ஆட்சி செய்த கடைசி மிக சிறந்த ஹிந்து அரசர் ஹர்ஷவர்தன் அப்படின்ட்டு. அப்ப அவரை பத்தி எப்படியெல்லாம் நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்குது. இப்ப ஹர்ஷவர்தனாவை பத்தி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே. ஹர்ஷவர்தனா ஹர்ஷவர்தன். ஓகே. இப்ப ஹர்ஷவர்தனாவுக்கு ஒரு சில பட்டங்கள் இருக்கு. என்னென்ன பட்டம் அப்படின்னா சிலாதித்யா அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு. என்னென்ன பட்டங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலாதித்யா அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு. அடுத்து சகலோட்ட ரப்பத்தனா அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு. சகலோட்ட ரப்பத்தனா அப்படின்ற ஒரு டைட்டிலும் இருக்கு. ரைட்டா. அடுத்தது ஹர்ஷவர்தனாவை பத்தி எந்தெந்த கல்வெட்டுல எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா நவசாரி செப்பு தகடு கல்வெட்டு, நவசாரி காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், செப்பு தகடு கல்வெட்டு,
இது எங்க இருக்குதுன்னா குஜராத்ல இருக்கு. நவசாரி செப்புத்தகடு கல்வெட்டுல எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு ஹர்ஷவர்தனாவை பற்றி. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பான்சேகரா கல்வெட்டு. பான் சேகரா பான்சேகரா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே. அடுத்தது வந்து பான்ஸ்கிரிப்ட் இன்ஸ்கிரிப்ஷன். இது எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசம்ல இருக்கு. உத்தரப்பிரதேசம். ஸோ இந்த ரெண்டுத்துலயுமே வந்து ஹர்ஷவர்தனாவை பத்தி ஆதாரங்கள் எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இப்ப அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கல்வெட்டு இதன் மூலியமா நம்மளுக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா நிறைய ஹர்ஷவர்தனாவுக்கு பிரச்சனைகளும் இருந்திருக்குது. ஒரு முக்கியமான பிரச்சனை, ஒரு 2 பிரச்சனை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹர்ஷவர்தனாவுக்கு அரசர் ஆயிடுறாரு. அதுக்கு அடுத்து வந்து அவருக்கு 2 வகையான பிரச்சனை வருது. ஒண்ணு வந்து பார்த்துட்டீங்கன்னா வல்லபியை சேர்ந்த மைத்ரேயர்கள் கிட்ட இருந்து ஒரு பிரச்சனை. மைத்ரேகாஸ் ஆஃப் வல்லபி, இவங்க கிட்ட இருந்து ஒரு பிரச்சனை வருது. அடுத்து தக்கான பீடபூமியை சேர்ந்த சாளுக்கியர்கள் கிட்ட இருந்து ஒரு பிரச்சனை வருது. ரைட்டா? சாளுக்கியா ஆஃப் டெக்கான். ஸோ இதுல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சாளுக்கியாஸ் ஆஃப் டெக்கான். இதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்டா? சரி, இந்த வல்லபியை சேர்ந்த மைத்திரேயர்கள் கிட்ட இருந்து பிரச்சனை வருதுன்னு சொன்னோம்ல. ஃபர்ஸ்ட் இந்த வல்லபின்ற இடம் வந்து எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. குஜராத் பகுதியை சேர்ந்தவர்கள், குஜராத் பகுதியில் இருக்கதான் வல்லபி அப்படின்றது. ரைட்டா? இந்த மைத்ரேகாஸ் அப்படின்றது ஈரான் வம்சாவளியை சேர்ந்தவர்கள், ஈரானியன் ஆரிஜின், ஈரான் வம்சத்தை, ஈரான் வம்சாவளியை சேர்ந்தவர்கள், ஈரானியன் ஆரிஜின். ஓகே. ஸோ இவங்க கிட்ட இருந்து பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை அவர் ஈஸியா சமாளிச்சார். எதுக்காக வந்து பிரச்சனை வரும் அப்படின்னா காரணம் வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஹர்ஷவர்தன் இப்ப எந்த பகுதியை ஆட்சி செய்யறாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து கன்னௌஜ் ஆட்சி செய்யறாரு. கன்னௌஜுக்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய சண்டை எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நடக்குது. சரி, இப்ப இந்த வல்லபியை சேர்ந்த மைத்திரேயர்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனையை வந்து அவர் எப்படி வந்து சமாளிப்பார் அப்படின்னா மேட்ரிமோனியல் அலையன்ஸ் மூலியமா தான். சரியா? தக்கான பீடபூமியை சேர்ந்த சாளுக்கியர்கள் அவங்க கிட்ட டீல் பண்றது வேற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த டைம்ல வந்து செகண்ட் புலகேஷின் அப்படின்ற சாளுக்கியர்கள் வந்து வருவாங்க. ஸோ இந்த இதுல வந்து வல்லபியை சேர்ந்த மைத்திரேயர்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனையை எப்படி அவரு சமாளிப்பார் அப்படின்னா சிம்பிள். அது வந்து என்னன்னா மேட்ரிமோனியல் அலையன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ரிமோனியல் அலையன்ஸ் அப்படின்றது வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சரியா? கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அது வந்து சமரசமா போயிரும் அப்படின்றதுனால கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ரைட்டா? இங்க இருந்து மாப்பிள்ளையோ அங்க இருந்து பொண்ணோ வந்து பாத்துட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சரி, இது ஈஸியா போயிடும். பட் ஆனா இது வந்து மேக்சிமம் எக்ஸாம்ல கேட்டது கிடையாது. பட் ஆனா தக்கான பீடபூமியை சேர்ந்த சாளுக்கியர்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனையை தான் வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. நம்ம அந்த பிரச்சனையை பார்ப்போம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா 618 ஏடி. சரியா? 618 ஏடியில என்ன நடக்குது? புலகேஷின், அதாவது புலகேஷின்னா யாரா? புலிகேசி தான், இரண்டாம் புலிகேசி. சரியா? இரண்டாம் புலிகேசி தான் புலகேஷின் அப்படின்வாங்க சாளுக்கியர்கள். ரைட்டா? நான் சாளுக்கியர்ஸை பத்தி நான் ஒன்று சொல்றேன். ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லி எழுதி போடுறேன். ரைட்டா? ஸோ இரண்டாம் புலிகேசிக்கும் யாருக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா ஹர்ஷவர்தனாவுக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையில ஹர்ஷவர்தனாவை தோற்கடிச்சிருவார். நான் இப்படி போட்டேன், அவங்க பேரையே அடிச்சேன் அப்படின்னா இறந்து கொன்றுவாங்க. ஆனா ஹர்ஷவர்தனாவை இப்படி சைட்ல போட்டோம் அப்படின்னா தோற்கடிச்சிருவார். சரியா? ஹர்ஷவர்தனாவை தோற்கடிச்சிருவார். யாருன்னா இரண்டாம் புலிகேசி. அப்ப இந்த போர்ல வந்து ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னா இரண்டாம் புலிகேசி தான் ஜெயிப்பாரு. இதுதான் வந்து அந்த போர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வெசஸ் அப்படின்னா சண்டை. சரி, இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த சண்டையானது வந்து எங்க வச்சு நடைபெற்றிருக்கும் அப்படின்னா நர்மதா நதியின் கரையோரம், அட் பேங்க் ஆஃப் ரிவர் நர்மதா. பேங்க் ஆஃப் ரிவர் நர்மதா, நர்மதா நதியின் கரையோரம் வந்து இந்த சண்டை நடந்திருக்கும். இந்த சண்டையில வந்து ஹர்ஷவர்தனா வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து படையெடுத்து வந்திருப்பார். அந்த படையெடுப்பை தடுத்து நிப்பாட்டியிருப்பார். ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா ஹர்ஷவர்தன் என்ன நினைப்பார் அப்படின்னா நம்ம வந்து கன்னௌஜியை ஆட்சி செய்யறோம், ஸோ வந்து தென்னிந்தியாவையும் நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சி செய்ய நினைக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு, நர்மதா நதியை கடந்து போயிடுவார். ஏன்னா நர்மதா நதிக்கு மேல இருக்கிறது கன்னௌஜ், உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இந்த நர்மதா நதி கீழே வந்துட்டா அப்படின்னா ஃபுல்லா தென்னிந்தியா.
இப்ப தென்னிந்தியாவை போய் நம்ம ஆட்சி செய்யலாம் அப்படின்ட்டு தென்னிந்திய படையெடுப்பு, அதாவது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஹர்ஷவர்தனாவினுடைய ஹர்ஷவர்தனாவினுடைய தென்னிந்திய படையெடுப்பு, சவுத் இந்தியா, சரியா, எஸ்ஐன்னு போட்டிருக்கேன், சவுத் இந்தியா. ஹர்ஷவர்தனாவினுடைய தென்னிந்திய படையெடுப்பை தடுத்து நிறுத்தியவர் யார் அப்படின்றது கேட்டா அதுக்கான ஆன்சர் வந்து இரண்டாம் புலிகேசி அவர்கள். இரண்டாம் புலிகேசி. ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது ஹர்ஷவர்தனாவின் தென்னிந்திய படையெடுப்பை தடுத்து நிறுத்திய காரணத்தினால்தான் அதாவது இரண்டாம் புலிகேசி தனக்கு ஒரு பட்டம் வைத்துக் கொள்வார். அந்த பட்டத்தின் பெயர் பரமேஸ்வரா. பரமேஸ்வரா அப்படின்ற ஒரு பட்டம். ரைட்டா? சரி, இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த அனைத்துமே இப்ப சண்டை நடந்துச்சு, அதுல வந்து தோற்கடித்தாரு, இது எல்லாமே வந்து எதுல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஐஹோல் கல்வெட்டுல எழுதப்பட்டிருக்கு. சரியா? இது அனைத்துமே வந்து எங்க வந்து நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஐஹோல் கல்வெட்டு. ஐஹோல் கல்வெட்டு. இந்த ஐஹோல் கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் எழுதியது வந்து யார் அப்படின்னா ரவிகீர்த்தி. எழுதியவர் ரவி கீர்த்தி. ரைட்டா? இந்த ஐஹோல் கல்வெட்டு எங்க இருக்குது அப்படின்னா மேகுடி சமண கோயில்ல இருக்குது. மேகுடி ஜெயின் டெம்பிள்ல இருக்குது. இந்த மேகுடி சமண கோயில் வந்து எங்க இருக்கிறது அப்படின்னா கர்நாடகால இருக்குது. கர்நாடகால இருக்குது. ஓகேயா? சரி, இப்ப நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், புலிகேசி வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா சாளுக்கியர்கள் அப்படின்னு சொன்னேன். இப்ப சாளுக்கியர்ஸை பத்தி நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இங்க வந்து பாக்ஸ்ல வந்து நான் எழுதி போட்டுறேன், அதை வந்து நீங்க பாருங்க. சரி, சாளுக்கியாஸ் வந்து எந்த பகுதியை ஆட்சி செய்தவர்கள் அப்படின்னா டெக்கான், தக்கான பீடபூமி பகுதியை ஆட்சி செய்தவர்கள். ரைட்டா? சாளுக்கியாஸ். சரி, இப்ப இந்த சாளுக்கியாஸை பொறுத்தவரை சாளுக்கிய வம்சம், இந்த சாளுக்கிய வம்சத்தை எப்பொழுது தோன்றுகிறது அப்படின்னா 543 AD. சரியா? 543 AD. சாளுக்கியாசினுடைய தலைநகரமாக அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எதை வச்சிருந்தாங்க அப்படின்னா ஐஹோல் அப்படின்ற இடத்த தான் வச்சிருந்தாங்க. ஐஹோல். திருப்பி ஐஹோல்ல இருந்தா தலைநகரத்தை எங்க மாத்துவாங்கன்னா பதாமிக்கு மாத்துவாங்க. ரைட்டா? அடுத்தது, இந்த சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவித்தவர், அதாவது இது ஃபவுண்டட், எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது, இது ஃபவுண்டர் இல்ல ஃபவுண்டட் டி, இது ஃபவுண்டர் ஆர். சரியா? எப்பொழுது யாரு தோற்றுவித்தார் அப்படின்றது கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் முதலாம் புலகேசி 1. முதலாம் புலிகேசி தான் வந்து தோற்றுவிக்கிறார். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த சாளுக்கியர்களை பொறுத்த வரைக்கும் சாளுக்கிய வம்சத்துல ஒரு அவங்களுடைய அவையில வந்து ஒரு தலை சிறந்த அவை புலவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. அதை ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அவருடைய பெயர் கோர்ட் போயிட் வந்து யாருன்னா பசவண்ணா. அவருடைய பெயர் தான் வந்து என்னன்னா பசவண்ணா. பசவண்ணாவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, பக்தி பந்தாரி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. பக்தி பந்தாரி அப்படின்ற ஒரு பெயரும் இவருக்கு இருக்கு. சரியா? ஓகே. சோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா சாளுக்கியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான விஷயம். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சாளுக்கியர்கள் எந்த பகுதியை ஆட்சி செய்தவர்கள் அப்படின்னா டெக்கான், தக்கான பீடபூமி, அதாவது கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி பகுதியை வந்து ஆட்சி செய்தவர்கள். ரைட்டா? சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹர்ஷவர்தனாவை பத்தி வேற என்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா, ஹர்ஷவர்தனா வந்து ஒரு 2 மத கூட்டங்கள் வந்து நடத்தி இருக்கிறார். 2 மத கூட்டங்கள் வந்து அவர் வந்து நடத்தி இருக்கிறார். சரியா? சோ அந்த 2 மத கூட்டங்கள்ல வந்து ஒண்ணு வந்து கன்னௌஜ்லயும் நடத்தி இருக்கிறார் மத கூட்டம். இன்னொன்னு வந்து பிரயாக்ராஜில் நடத்தியிருக்காரு. பிரயாக்ராஜ் அப்படின்றது இப்ப அலகாபாத்தோடைய பேர் தான் பிரயாக்ராஜ். ரைட்டா? சோ அங்க நடத்தியிருக்கிறார் அப்படின்றதையும் நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்தது வேற ஹர்ஷவர்தனாவை பத்தி என்ன தெரிய வருதுன்னா, ஹர்ஷவர்தனாவுடைய டைம் பீரியட்ல சீனாவில இருந்து ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு வராரு. ஹுவான் சாங். யாருன்னா ஹுவான்
சாங் அப்படின்ற ஒருத்தர். சரியா, இவர் வந்து யார் அப்படின்னா ஒரு பயணி. டிஆர்னு போடுறார், டிராவலர், ஒரு பயணி. எங்க இருந்து வராருன்னா சீனாவுல இருந்து வராரு. சரியா, அதாவது எது வழியா வருவார் அப்படின்னா நான் அதுல போடுறேன் வியா அப்படின்னு போடுறேன். வியா அப்படின்னா வழியாக. சரியா, வியானா தமிழ்ல வந்து வழியாக, எந்த வழியா வருவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வியா சில்க் ரூட். சில்க் ரூட் வழியா வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார். சில்க் ரூட் வழியாக இந்தியாவிற்கு வந்திருப்பார். சரி, இந்த ஹுவான் சாங் இருக்கார்ல, ஹுவான் சாங் வந்து ரொம்ப முக்கியமான ஆளு. ஹுவான் சாங். ஸோ இந்த ஹுவான் சாங் வந்து ஒரு நூல் ஒன்று எழுதியிருப்பார், புக்கு. அந்த புத்தகத்தின் பெயர் வந்து என்னன்னா சி யூ கி. ரைட்டா, ஹுவான் சாங் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் ஒரு பல்கலைக்கழகத்திலே படிச்சிருப்பார், ஸ்டடீடு. எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னா ஸ்டடீடு அட் நலந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சிருப்பார். நலந்தா பல்கலைக்கழகத்துல அவரு படிச்சிருப்பார். ஓகே. அடுத்தது ஹர்ஷவர்தனா இருக்கார்ல, ஹர்ஷவர்தனாவினுடைய அவை புலவராக, அடுத்தது எழுதுறேன், ஹர்ஷவர்தனாவினுடைய கோர்ட் பயட், அவை புலவராக ஒருத்தர் இருப்பார். அவருடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா பானபாட்டா. பானபாட்டா அப்படின்ற ஒருத்தரே இருப்பார். சரியா, அவை புலவர். இந்த பானபாட்டா வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். பானபாட்டா ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. அந்த புத்தகத்தின் பெயர் வந்து என்னன்னா ஹர்ஷச்சரிதம். புத்தகத்தின் பேர் வந்து ஹர்ஷச்சரிதம். ஓகே. இந்த ஹர்ஷச்சரிதத்தை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இந்தியாவிலேயே முதலாக ஒரு அரசரை பற்றி எழுதிய ஒரு சரித நூல். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்மல் பயோகிராஃபி ஆஃப் அ கிங். ஒரு அரசரை பற்றி முழுமையாக முதலாக எழுதிய ஒரு இந்தியாவிலே எழுதிய சரித நூல் அப்படின்னா அது இந்த ஹர்ஷச்சரிதத்தை தான் சொல்லவே செய்யறாங்க. ரைட்டா. அடுத்தது வேற என்ன ஹர்ஷவர்தனாவை பத்தி நம்மளுக்கு தெரிய வருதுன்னா ஹர்ஷவர்தனாவே வந்து ஒரு 3 நாடகங்கள் எழுதியிருக்காரு. சரியா, அதாவது ஹர்ஷவர்தனா ஒரு 3 நாடகங்கள் எழுதியிருக்கிறார். அந்த 3 நாடகங்கள் வந்து எதெல்லாம் அப்படின்னா, ஒன்னு நாகதந்தா, இரண்டாவது ரத்னாவளி, மூணாவது பிரியதர்ஷிகா. பிரியதர்ஷிகா. இந்த 3 நாடகங்களையுமே வந்து யார் எழுதியிருக்காருன்னா ஹர்ஷவர்தனாவே எழுதியிருக்கிறார். ரைட்டா. அடுத்தது வேற ஹர்ஷவர்தனாவை பற்றி எப்படியெல்லாம் நம்மளுக்கு வேற என்ன எவிடன்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னா நிலோ பிட்டு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா நிலோ பிட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இந்த நிலோ பிட்டு அப்படின்றது வந்து என்னன்னா, அதாவது ஹர்ஷவர்தனாவினுடைய காலத்துல நடந்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பதிவு செய்து வச்சிருப்பாங்க. ரைட்டா. அதாவது அர்ச்சைவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அர்ச்சைவ்ஸ் அப்படின்னா நடக்கிற எல்லா விஷயத்தையுமே யாருடைய காலம், அர்ச்சைவ்ஸ் ஆஃப் ஹர்ஷவர்தனா பீரியட். ஹர்ஷவர்தனாவினுடைய ஹர்ஷவர்தனாவினுடைய ஆட்சியின் போது நடந்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அனைத்தையுமே வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை பார்த்துக்கிறதுக்காகவே வந்து ஒரு ஸ்பெஷல் ஆபீசர்ஸையுமே வந்து அவங்க நியமிச்சிருந்தாங்க. இது எல்லாமே இந்த அர்ச்சைவ்ஸ், நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே யார் பாதுகாத்தாங்கன்னா ஸ்பெஷல் ஆபீசர்ஸ். இவங்களுக்கு கீழே இருந்துச்சு ஸ்பெஷல் ஆபீசர்ஸ். நிலோ பிட்டு அப்படின்னு சொல்றாங்க. நிலோ பிட்டு அப்படின்றது ஹர்ஷவர்தனாவுடைய காலத்துல நடந்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது மூலியமாகவும் ஹர்ஷவர்தனாவை பத்தி நம்மளுக்கு எவிடன்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ இதுல வந்து நான் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா இதுல இந்த பிரபாகர வர்தனா இருக்காருல்ல, பிரபாகர வர்தனாவுக்கு வந்து ஒரு டைட்டில் இருக்கு. அந்த டைட்டில் வந்து என்ன அப்படின்னா பரம்பாட்ட ராக்க மகாராஜாதி ராஜா அப்படின்ற ஒரு டைட்டில். ஸோ அந்த டைட்டில் வந்து பார்த்துட்டீங்கன்னா பரம்பாட்ட ராக்க மகாராஜாதி ராஜா அப்படின்ற ஒரு டைட்டில். பரம்பாட்ட ராக்க மகாராஜாதி ராஜா அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து பார்த்துட்டீங்கன்னா யாருக்கு இருக்குதுன்னா பிரபாகர வர்தனாவுக்கு இருக்குது. சரி,
அடுத்து நிலோபிட்டு எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்ப இப்ப என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஹர்ஷவர்தனை வந்து இறந்து போயிடுவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து உங்களுக்கு அதுவும் எப்ப அப்படின்னா 647 ஏடியில 647 ஏடியில வந்து என்ன ஆகும்னா ஹர்ஷவர்தனை வந்து இறந்து போயிடுவார். இப்ப ஹர்ஷவர்தனை இறந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அரசியல் ஒற்றுமை, அதாவது பொலிட்டிக்கல் யூனிட்டி, அரசியல் ஒற்றுமை அப்படின்றது கம்மியாயிடும். சிற்றரசர்களின் எழுச்சி, சிற்று அரசுகளின் இண்டிபெண்டன்ட் கிங்டம்ஸ், சுயேட்சை மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சுயேட்சை அரசுகள், சுயேட்சை அரசுகள், இண்டிபெண்டன்ட் கிங்டம்ஸ், அவங்க அதிகமாயிருவாங்க. இப்ப இந்த இதுல அதிகம் இந்த மாதிரி எழுச்சி அடைகிறாங்கல்ல சுயேட்சை அரசுகள், அவங்க வந்து எழுச்சி அடைகிறதுலதான் ஒரு முக்கியமான வம்சத்தின் எழுச்சி வந்து ஆரம்பிக்கிறது. அவங்க தான் யார் அப்படின்னா எமர்ஜென்ஸ் ஆஃப், அந்த அரசு தான் யார் அப்படின்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் ராஜ்புட்ஸ். ராஜ்புட்ஸினுடைய எழுச்சி இதுல இருந்து ஆரம்பிக்குது. ராஜ்புட்ஸ் ரொம்ப முக்கியமானவங்க, ரைட்டா? ராஜ்புட்ஸ். இந்த ராஜ்புட்ஸினுடைய எழுச்சி எப்போ ஆரம்பிக்குதுன்னா 7வது நூற்றாண்டுல. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 13வது நூற்றாண்டு அப்படின்னா 13th அப்படின்னு போட்டு இப்படி போட்டுக்கலாம், 12வது நூற்றாண்டுனா 12th அப்படின்னு போட்டு இப்படி போட்டுக்கலாம், 7வது நூற்றாண்டு அப்படின்னா 7th போட்டு இந்த மாதிரி செஞ்சுரியை இப்படி போட்டுக்கலாம், ரைட்டா? 6வது நூற்றாண்டுனா 6th செஞ்சுரினா இப்படி போட்டுக்கலாம், ரைட்டா? ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களோட எழுச்சி வந்து எப்பொழுது ஆரம்பிக்கிறது அப்படின்னா 7வது நூற்றாண்டுல இருந்து தான், 7th செஞ்சுரி. நான் செஞ்சுரின்னு ஆல்ரெடி சொல்லிப்பேன். செஞ்சுரி அப்படின்றது இப்ப 7னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 6, 600ல இருந்து 699 வரைக்கும். இப்ப 13வது நூற்றாண்டு அப்படின்னா 13க்கு முன்னாடி இருக்க நம்பர் 12, செஞ்சுரினா 2 0. ஸோ 1200ல இருந்து 1299 வரைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்ப ரஜபுத்திரர்களின் எழுச்சி 600ல இருந்து 699 இந்த வருஷத்துல வந்து நடக்குது. சரி, எமர்ஜென்ஸ் ஆஃப் ராஜ்புட்ஸா. இப்ப ராஜ்புட்ஸை பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இங்க நான் எழுதுறேன் ராஜ்புட்ஸை பத்தி. இப்ப ராஜ்புட்ஸ சமஸ்கிருதத்துல, ராஜ்புட்ஸ சமஸ்கிருதத்துல வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ரஜபுத்ரா அப்படின்றாங்க. சமஸ்கிருதத்துல ரஜபுத்ரா. ஆக்சுவலா ரஜபுத்ரா அப்படின்னா 2 மீனிங் சொல்றாங்க. ஒண்ணு வந்து வீரவம்சத்தை சார்ந்தவர்கள், வீரவம்சத்தை சார்ந்தவர்கள், ராயல் பிளட், சரியா? அடுத்தது வந்து வீரம் உள்ளவர்கள், பிரேவ், மிக மிக வீரம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரஜபுத்ராவை, சரியா? அது யாருன்னா ராஜ்புட்ஸ, ரைட்டா? ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்றாங்க ராஜ்புட்ஸ் அப்படின்னா வந்து வீரவம்சத்தை சார்ந்தவர்கள் அல்லது வீரம் உள்ளவர்கள் அப்படின்ற ஒரு பொருள் கூறுது. ஓகே. அடுத்து ரஜபுத்திரர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி செய்யறாரு, சரி, ஆய்வு செய்யறாரு. யார் அப்படின்னா ஜேம்ஸ் டாட். யாரை பற்றி அப்படின்னா இந்த ரஜபுத்திரர்களை பற்றி தான். இந்த ஜேம்ஸ் டாட் வந்து 1829 ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாரு, ரைட்டா? அந்த அறிக்கையில வந்து ரஜபுத்திரர்களை பத்தி படிச்ச வரைக்கும் 1829 அவர் என்ன சொல்றாருன்னா மொத்தமா 36 ரஜபுத்திர குழுக்கள் வந்து உங்களுக்கு வட இந்தியாவை ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 36 ரஜபுத்திர குழுக்கள் வந்து ஆட்சி செய்தார்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்காக ஜேம்ஸ் டாட் இருக்கார்ல, இப்ப சும்மா வந்து ரேண்டமா வந்து எடுத்து இது பண்ணிட முடியாது, 36 பேர் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இதுக்காக ஜேம்ஸ் டாட் வந்து நிறைய புத்தகத்தை வந்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறாரு. நிறைய புத்தகத்தை ரெஃபரன்ஸுக்கு எடுத்தாரு, சரியா? அதை பத்தி படிச்சு அதுக்கப்புறம் அவர் இது பண்ணாரு. அதுல அவர் எடுத்த முக்கியமான நூல், அதுல அவர் ரெஃபரன்ஸுக்கு எடுத்த முக்கியமான 2 நூல்கள், முக்கியமான 2 நூல்கள் வந்து ஒண்ணு வந்து என்னன்னா பிருத்வி, அதாவது புக்ஸுக்கு நிறைய புக்ஸை ரெஃபரன்ஸுக்கு எடுத்தாரு. அதுல முக்கியமான 2 நூல்கள் வந்து ஒண்ணு வந்து என்னன்னா பிருத்விராஜ் ராசோ, இன்னொன்னு குமாரபால சரிதா. ஒன்னு பிருத்விராஜ் ராசோ, இன்னொன்னு குமாரபால சரிதா, ரைட்டா? சரி, ஒரு நிமிஷம். சரி, இப்ப இந்த பிருத்விராஜ் ராசோ அப்படின்ற புத்தகத்தை பத்தி பாக்குறோம் அப்படின்னா, இந்த பிருத்விராஜ் ராசோ புத்தகத்தை எழுதியவர் வந்து யார் அப்படின்னா சந்து
பரதர். இந்த பிருத்விராஜ் ராசோ புத்தகம் வந்து யாரை பற்றி இருக்கும் அப்படின்னா அபவுட். இது பை, இது அபவுட். யாரை பற்றிய நூல் அப்படின்னா ஒரு ரஜபுத்திரரை பற்றிய நூலா தான் இருக்க முடியும். ஏன்னா இவர் ரஜபுத்திரர்களை பத்தி படிக்கிறதுக்காக தான் நிறைய புத்தகங்களை படிச்சார். அந்த புத்தகமானது ரஜபுத்திரர்களை பத்தி இருந்தாதான் வந்து அவர் சொல்லவே முடியும். ஸோ அப்ப இந்த பிருத்விராஜ் ராசா அப்படின்றது யாரை பற்றிய ஒரு நூல் அப்படின்னா பிருத்விராஜ் சௌஹானை பற்றிய ஒரு நூல். பிருத்வி ராஜ் சௌஹான், பிருத்விராஜ் சௌஹானை பற்றிய ஒரு நூல். இந்த பிருத்விராஜ் சௌஹான் வந்து யார் அப்படின்னா ஒரு சகமன அரசர் அல்லது சௌஹான் அரசர். சகமன அரசர். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சகமனர்கள் வந்து எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள்? ரஜபுத்திர வம்சத்தை சார்ந்தவர்கள் தான். ரைட்டா? அடுத்தது இந்த குமாரபால சரிதா. குமாரபால சரிதாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து யார் எழுதியது? பைனா எழுதியது. இது எழுதியவர் வந்து ஆச்சாரிய ஹேமச்சந்திரா. ஆச்சாரிய ஹேம சந்திரா வந்து எழுதுறாரு. யாரை பற்றிய நூல்? அபவுட். யாரை பற்றிய நூல் அப்படின்னா குமாரபால. குமாரபாலாவை பற்றிய நூல். இந்த குமாரபாலா வந்து யார் அப்படின்னா ஒரு சொலாங்கி அரசர். சொலாங்கி கிங், சொலாங்கி அரசர். சொலாங்கி அப்படின்னு இவங்க வந்து எந்த பகுதி ஆட்சி செய்தவர்கள் அப்படின்னா குஜராத் பகுதி. சொலாங்கி அப்படின்னா குஜராத், இந்த பகுதியை ஆட்சி செய்தவர்கள். ரைட்டா? சரி. சோ இது எல்லாமே இப்படி நடக்குது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு போர் ஒன்று நடக்குது. என்ன போர் அப்படின்னா ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது முத்தரப்பு போர். அதாவது அது என்ன சண்டை அப்படின்ட்டு எக்ஸாக்டா சொல்லுவாங்க அப்படின்னா கன்னௌஜுக்கான முத்தரப்பு போர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள். ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள். ஓகே. ஸோ ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள். ட்ரை அப்படின்னாலே 3. சரி, இப்போ இந்த ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, இது வந்து எதுக்கு? இப்போ ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள் தமிழ்ல வந்து அர்த்தம் என்னன்னா கன்னௌஜுக்கான முத்தரப்பு போர். இந்த சண்டை எதுக்காக நடக்குது அப்படின்னா கன்னௌஜுக்காக தான் நடக்குது. சரி, அப்படி என்ன இந்த கன்னௌஜில் இருக்குது அப்படின்னா செழிப்பான கங்கை நதியின் பள்ளத்தாக்கு. ஃபர்டைல் கேஞ்சட்டிக் வேலி. செழிப்பான கங்கை நதியின் பள்ளத்தாக்கு தான் இருக்குது. ரைட்டா? சரி, இப்ப இந்த சண்டைன்னு சொன்ன நார்மலா போர் அப்படின்னா 1 வருஷம் நடக்கும், 2 வருஷம் நடக்கும். இந்த ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள் வந்து டோட்டலா எத்தனை வருடங்கள் நடந்துச்சு அப்படின்னா 200 வருடங்கள் நடந்துச்சு. 200 இயர்ஸ் நடந்துச்சு. அப்ப அந்த 200 வருடங்கள்ல என்ன ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து 2 விஷயங்கள் நடந்துச்சு. ஒண்ணு, அந்த சண்டையில ஈடுபட்ட வம்சங்கள் இருக்காங்கல்ல, அந்த வம்சத்தினுடைய பவர் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து இப்ப இவங்க எல்லாம் இந்தியாவில இருக்கக்கூடிய முக்கியமானவங்க எல்லாருமே கன்னௌஜுக்காக சண்டை போடுறப்ப இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற துருக்கியர்கள், துருக்கியர்களினுடைய வருகை, படையெடுப்பு அப்படின்றது அதிகமாயிருச்சு. ரைட்டா? ஸோ கடைசியில் இந்த சண்டையில யார் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னா நாகபாட்டா. இந்த நாகபாட்டா வந்து எந்த வம்சத்தை, 2ஆம் நாகபாட்டா எந்த வம்சத்தை வந்து சார்ந்தவர் அப்படின்னா குர்ஜார பிரதிகார வம்சம். நான் அதை எழுதி போடுறேன். சரியா? அடுத்து நம்ம குர்ஜார பிரதிகாரர்களை பத்தி அடுத்த கிளாஸ்லயும் பார்ப்போம். ரைட்டா? ஸோ ஏன் அப்படின்னா அந்த போஸ்ட் குப்தாஸை 2 கிளாஸை நான் பிரிச்சிட்டேன், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு. ஸோ அந்த பார்ட் 2ல வந்து இன்னும் நிறையவே இருக்கும். சரியா? நம்மளுக்கு வந்து நம்ம வந்து சாளுக்கியர்கள், அதுக்கப்புறம் வந்து குர்ஜார பிரதிகாரர்கள், பாலவனர்கள், அதுக்கப்புறம் வந்து ராஷ்டிரகூடர்கள், அதுக்கப்புறம் சேர சோழ பாண்டியர்கள் எல்லாரையும் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே. சரி, இந்த நாகபாட்டா வந்து எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா குர்ஜார பிரதிகர வம்சம், டைனாஸ்டி, ஜிபி, அதாவது குர்ஜார பிரதிகார வம்சம். ஃபர்ஸ்ட் இந்த சண்டைன்னு சொல்றோம்ல, இந்த சண்டையானது வந்து எப்படி நடக்குதுன்றது பாருங்க. ஓகே. இப்ப இங்க பாருங்க, இங்க அதாவது ட்ரைபார்ட்டி ஸ்ட்ரகிள்ல 3 பேருக்கு இடையில் சண்டை நடக்குது. இங்க ஒரு பாலு, இங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஆளுங்க,
அதுக்கு அடுத்து இங்க இருக்கிற முக்கியமான. அப்ப இந்தியாவில வந்து இந்த பகுதி எல்லாம், இந்த 3 பகுதி ஆட்சி செய்தவர்கள் எல்லாருமே எதுக்காக சண்டை போடுறாங்கன்னா, இந்த பகுதியில இருக்கக்கூடிய கன்னௌஜுக்காக தான். ஆரஞ்சு கலர்ல போட்டிருக்கிறதுனா, இந்த ஆரஞ்சு கலர்ல போட்டிருக்கிறது வந்து இது என்ன அப்படின்னா, இதுதான் கன்னௌஜ். கன்னௌஜுக்காக தான் சண்டை போடுறாங்க. ஸோ இந்த 3 பேர் வந்து யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இதுல அதாவது இந்தியாவினுடைய வெஸ்ட் சைடு ஆட்சி செய்த குர்ஜார பிரதிகார வம்சம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஈஸ்ட் சைடு இந்த பெங்கால் பகுதியை ஆட்சி செய்த பாலர்கள், பாலா. அடுத்தது கீழே இதை ஆட்சி செய்த ராஷ்டிரகூடர்கள். இந்த 3 பேரும் வந்து எதுக்காக சண்டை போடுறாங்கன்னா, உங்களுக்கு கன்னௌஜுக்காக சண்டை போடுறாங்க. கடைசியில வந்து குர்ஜார பிரதிகார வம்சம் இதுல ஜெயிக்குது. ரைட்டா? ஸோ அப்ப இது வந்து ட்ரைபார்ட்டி ஸ்ட்ரகிளை பொறுத்த வரைக்கும் இது போதும். இதுக்கு அடுத்தது நம்ம எதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, நம்ம இப்ப பார்த்தோம்ல ராஷ்டிரகூடர்களை பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்து பாலர்களை பத்தி, பால வம்சத்தை பத்தி பார்ப்போம். குர்ஜார பிரதிகாரா, அடுத்து சண்டேலா அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க, அடுத்து பல்லவர்கள், அடுத்து கக்கட்டியர்கள், சௌஹானாஸ் அப்படின்றது இருக்கிறாங்க, வர்மன் அப்படின்ற ஒரு வம்சம் எடுத்து, அதுக்கப்புறம் வந்து சேர சோழ பாண்டியர்களை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ் தெளிவாகவே பார்த்தரலாம். ஓகேயா? தேங்க்யூ.